ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான பிரிட்டி லீத்தல் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல 5 பேலட் டான்சர்ஸை காட்டுறாங்க. இவங்க 5 பேரும் திறமையான பேலட் டான்சர்ஸா இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லாம ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் பேலட் ட்ரூப்பா இவங்க இருக்காங்க. இந்த 5 டான்சர்ஸும் அவங்களுடைய டீச்சரும் பாத்தீங்கன்னா புதாபெஸ்ட்ல நடக்கிற ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பஸ் பிரேக் டவுன் ஆகுது. காம்படிஷனுக்கு சீக்கிரமா போனோம் அப்படின்றதுக்காக ஹெல்ப் கிடைக்குமான்னு இவங்க தேடும் போது அங்க ஒரு ஹோட்டல் இருக்கிறத பாக்குறாங்க. அங்க இவங்க போனதுக்கு அப்புறமா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க ஒரு சூழல்ல அங்க ஒரு கொடூரமான கொலை சம்பவம் அரங்கேறுது. இதுக்கப்புறமா அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த 5 பெண்கள் எந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுத்தாங்க, ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத ஒரு ட்ரூப்பா இருந்தாலுமே சர்வே பண்றதுக்காக அவங்க கோஆர்டினேஷனோட எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாங்க, இறுதியில அங்கிருந்து தப்பிச்சாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அது நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த படத்துல இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இந்த படத்துடைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த படத்துல எதுவுமே இருக்காது. இவங்க பேலட் டான்சர்ஸ் அப்படின்றதுனால இவங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் வச்சே அதே மாதிரி மாடல்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் பார்க்கிறதுக்கு டிஃபரெண்டாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். இந்த 5 லீட்ஸ் உடைய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய டியூரேஷன் 1 hour 28 minutes தான். ஒரு குயிக் வச்சா நீங்க பார்த்து முடிச்சிடலாம். கில் பில்ல சிங்கம் மாதிரி நடிச்ச உமா துர்மனோட அந்த ரோல் பாத்தீங்கன்னா ரொம்ப சப்பையா வந்து இந்த படத்துல வச்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் பாத்தீங்கன்னா அப்ரப்டா முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. இந்த படத்துல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு பிளாட் ட்ரிவன் மூவி. ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதை எப்படி சால்வ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதைக்களம் நகரும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. பிரிட்டி லீத்தல் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.